அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொழும்புவில் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபர் திஸ்நாயக்க முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. கொழும்புவில் பிரதமர் மோடி இலங்கை அதிபர் திஸ்நாயக்க முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. பாதுகாப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா இலங்கை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். வணக்கம் பிரபுராவ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக அரசு முறை பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று கொழும்பு சென்றிருந்தார். அவர் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறும் இரு அரசாங்கத்திற்கு இடையிலான பேச்சுவார்த்தை மற்றும் கையொப்பங்கள் இடுவது தொடர்பாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்து காலை சுமார் ஒரு 10 மணியிலிருந்து இந்த பேச்சுவார்த்தை மற்றும் உடன்பாடுகள் தொடர்பாக கலந்து ஆலோசனை கூட்டம் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த அரசு முறை பயணத்தின் போது ஏற்பட வேண்டிய, அதாவது எரிசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல், பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் ஆகியவை தற்போது கையெழுத்திடப்பட்டு பரிமாறிக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தங்களை பொறுத்தளவு குறிப்பாக இந்தியாவின் முழு ஒத்துழைப்புடன் சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை தொடங்குவது மட்டுமல்லாமல் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்துடன் கூடிய 5000 டன் மெட்ரிக் டன் கொண்ட அந்த கோல்டு ஸ்டோரேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு வளாகத்தை திறந்து வைப்பது, அது மட்டுமில்லாமல் இலங்கையில் உள்ள ஒரு 5000 மத தலங்களுக்கு கூரைகளில் சூரிய மின் களங்கள் நிறுவப்படுவது உள்ளிட்ட இந்த ஒப்பந்தங்களில் தற்போது கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்த பரிமாற்றம் தற்போது இலங்கையில் நடைபெற்று வருகிறது. மேலும் இலங்கை சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருக்கக்கூடிய இலங்கையில் உள்ள அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதி வழிபாடு தலத்திற்கு நாளை செல்ல உள்ள நிலையில் அங்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை அரசை பொறுத்தளவு இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையான இந்த 100 ஆண்டு நட்பின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு அரசு முறை பயணமாக வந்துள்ளதாக இலங்கை ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றும் வெளியாகியுள்ளது. நன்றி பிரபுரா, உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.